பிராங்கியல் ஆஸ்துமா, ப்ரீத்திங் டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஹோமியோபதி தெரபிட்டிக்ஸ் என்ன அப்படின்னா, டிஃபிகல்ட்டி இன் கெட்டிங் ஏர் இன்டூ லங்ஸ்னால் புரோமியமும் அயோடோமும் வரும். ஸோ டிஃபிகல்ட்டி இன் கெட்டிங் ஏர் அவுட் ஆஃப் லங்ஸை விட்டு வெளில வரதுக்குன்னா சல்ஃபர் கொடுக்கலாம். ரொம்ப ஷார்ட் ப்ரீத்தாக இருக்குன்னா அக்வானைட்டு ஆன்டிமோனியம் டாட்டாரிக்கம் ஃபாஸ்பரஸ். ஷாலோவாக இருந்துச்சுன்னா அக்வானைட்டு ஆன்டிடாட்டு நக்ஸ்வாமிகா ஃபாஸ்பரஸ். ரொம்ப வீசிங்காக இருக்குன்னா அர்சனிக்கம் ஆல்பம், ஹெப்பார் சல்ஃபி, இப்பிகாக்கு ஃபாஸ்பரஸ், சின்கோனா. ஆஸ் இஃப் ஏர் பேசேஜ் வேர் ஃபுல் ஆஃப் ஸ்மோக்காக இருக்குது அப்படின்னு சொன்னால் புரோமியம் கொடுக்கலாம். ரொம்ப ப்ரீத்திங் பண்ணுறதுக்கே ரொம்ப பயமாக இருக்குது, ஃபியர் ஆஃப் சஃபிகேஷன், அர்சனிக்கம் ஆல்பம், இப்பிகாக்கு, சல்ஃபர், வெரட்ரம் ஆல்பம். தேங்க்யூ. ஸோ கஃபே ரொம்ப அடைக்கிற மாதிரி இருக்குது, சோக்கிங்காக இருக்குன்னா ஹெப்பார் சல்ஃப் கொடுக்கலாம் ப்ராங்கியல் ஆஸ்துமாவில். இதே கஃப் ரொம்ப லூஸ் கஃபாக இருக்குன்னா டல் கேம்ராவும் நாட்ரம் சல்ஃபும் கொடுக்கலாம். ரொம்ப ட்ரை கஃப், ரொம்ப சவுண்ட் வருது அப்படின்னா அக்வானைட்டு, அர்சனிக்கம் ஆல்பம், பிரயோனா, மெடோரினம், சொரேனம். வைலண்ட்டாக இருக்குது கஃப், ரொம்ப வைலண்ட்டாக இருக்குன்னா கேலிகார்போனிக்கம். ஸோ பராக்சிமல் விட்டு கஃப் வந்துச்சுன்னா நக்ஸ்வாமிகாவும், சாம்பஸ் நைக்ராவும். அப்புறம் ஸ்பாஸ்மோடிக் அப்படி இருந்துச்சுன்னா குப்ரம்னா, அப்புறம் ஃபாஸ்பரஸ். ரொம்ப வைலண்ட்டாக இருக்குது, இன்சிஸ்டண்ட்டாக இருக்குன்னா இப்பிகா கொடுக்கலாம். ரொம்ப சவுண்ட் அதிகமாக இருக்குது, டீப் சவுண்டிங்காக இருக்குன்னா, ஹோர்ஸாக இருக்குன்னா ட்ரோசீரா கொடுக்கலாம். ஸோ கஃப் ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு அப்படின்னா அலுமினியம், டல் கேமரா, காஸ்டிக்கம் கொடுக்கலாம். ஈஸியாக எக்ஸ்போர்ட்ரேட் ஆகுறதுன்னா அர்ஜென்டம் மெட்டாலிக்கமும், ஸ்டானம் மெட்டாலிக்கமும். ரொம்ப ப்ரொஃப்யூஸ் எக்ஸ்போர்ட்ரேஷனாக இருக்குன்னா கிரைண்டில்லா, சல்ஃபர், பிளான்டா ஓரியன்டேசிஸ் கொடுக்கலாம். அது எக்ஸ்போர்ட்ரேஷன் ரொம்ப பிளட்டியாக இருக்குன்னா நக்ஸ்வாமிகா, அக்வானைட்டு, அம்மோனியம் கார்பனிக்கம். சீஸ் மாதிரி இருக்குது, வெள்ளையாக ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னா லைக்கோபோடியம் கொடுக்கலாம். அது இன்னொன்று என்னென்னு தெரியல, பார்த்துட்டு சொல்கிறேன். அப்புறம் ரொம்ப ஃப்ரோத்தி நொறையாக இருக்குன்னா அர்சனிக்கம்னும் அக்வானைட்டும். அப்புறம் க்ரீனிஷாக இருக்குன்னா கல்கேரியா கார்போ, சைல்ஷாவும் கொடுக்கலாம். ஸோ 11 PM டு மிட் நைட் அக்ரவேஷன் அரல் கொடுக்கலாம். மிட் நைட்டு 12 மணிலேருந்து 2 மணி வரைக்கும்னா அர்சனிக்கம் ஆல்பம், சாம்பகஸ் நைக்ரா. 2 to 3 மணினா ட்ரோசீரா, கேலி, அர்சனிக்கம், சாம்பகஸ் நைக்ரா. 2 to 4 AM அக்ரவேஷன் அப்படின்னா கேலி கார்போனிக்கம். 3 AM அக்ரவேஷன், சாம்பகஸ் நைக்ரா. 4 to 5 AM நாட்ரம் சல்ஃப். ஏர்லி மார்னிங் லாக்கசிஸ். டே டைமாக இருந்தால் மெண்டரினம். ஸோ ஸ்லீப்பில் ஸ்லீப் அக்ரவேஷன் ஆன் ஃபேஸ் நீ செஸ்ட் பொசிஷனில் தூங்கிட்டு இருக்கும் அக்ரவேஷனும் எடோரினம். மஸ்ட் சிட்டப், எந்திரிச்சு உட்காரணுன்னா ஆன்டிமோனியம் டாட்டாரிக்கம். மஸ்ட் சிட்டப் அஸ் எ ஃபியர்ஸ் ஆஃப் சஃபகேஷன், ரொம்ப மூச்சு அடிச்சிடும் எந்திரிச்சு உட்காருது அர்சனிக்கம் ஆல்பம். மஸ்ட் லைவ் வித் ஹெட் ஹை, படுத்துருக்கணும் ஆனால் ஹெட் எலிவேட்டடாக இருக்கிற மாதிரினா சின்கோனாவும் அர்சனிக்கம் ஆல்பம். மஸ்ட் லை ஆன் த ஃப்ளாட் ஆஃப் பேக் வித் ஆர்ம்ஸ் அவுட் ஸ்ட்ரெச்சர்னா சொரேனம். படுத்துட்டு 2 கையும் எட்டக்கு நம்ம உடம்புக்கு எட்டக்கு அப்படி போட்டால். ஸோ ஸ்லீப்லெஸ்ஸாக இருந்துச்சுன்னா குளோரினம். 3 மணிக்கே எந்திரிச்சிடுறது, நியர்லி சஃபகேஷன், எந்திரிச்சு உட்காரணும் அப்படின்னா சாம்பகஸ் நைக்ரா. லையிங் டவுன் அம்லரேஷன் சொரேனமும் வெரட்ரம் ஆல்பம். லையிங் டவுன் அக்ரவேஷன் கிரைண்டில்லா, கேலி கார்பஸ், சல்ஃபர்.